சனாதன தர்மம், இந்து மதம். இன்னாரால் நிறுவப்பட்டது என்று தெரிந்த எந்த ஒருவரையும் குறிப்பிட முடியாமல் இருப்பதுதான் இந்து மதத்தின் சிறப்பாகும். அந்த ஒரு சிறப்பே அதன் தனித்தன்மைக்கு சான்றாகும். பண்டைய இந்திய முனிவர்கள் கண்டறிந்த புலன்களுக்கு எட்டாத உண்மைகளே இந்து மதத்தின் அஸ்திபாரம். அவர்கள் தாம் கண்டறிந்த உண்மைகளை கூறி அதன் மூலம் தங்களது பெயர்களை பறைசாற்றிக் கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் அந்த உண்மைகள் எப்பொழுதும் இருந்து வந்தவைகளே என்று கருதினார்கள். நிறுவனர் யார் என்று தெரியாது இருப்பதாலேயே இந்து மதத்திற்கு ஏனைய மதங்களை விட சில அனுகூலங்கள் ஏற்படுகின்றன. இந்து மதத்தை நிறுவியவர் யார் என்று தெரிந்திருக்குமேயானால் கடந்த ஆயிரக்கணக்கான வருடங்களில் இந்து மதத்தில் ஏற்பட்டுள்ள எத்தனையோ மாற்றங்களை செய்ய முடியாமல் போயிருந்திருக்கும். பல அவதாரங்கள், வகை வகையான முனிவர்கள் பல்வேறு காலங்களில் இந்த உலகமாகிய மேடையில் தோன்றி தங்களது வாழ்க்கையின் மூலம் வாழ்ந்து காட்டியும் உபதேசங்களாலும் இந்து மதத்தை வளப்படுத்தி உள்ளார்கள். அதனோடு அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடி மக்களுக்கு ஏற்புடைய வழியில் மத சம்பந்தமான நூல்களில் பல விளக்க உரைகளையும் அளித்து சென்றுள்ளார்கள். மேலும் தங்களது சொந்த ஆன்மீக அனுபவத்தின் மூலம் அவற்றின் தகுதியையும் நிரூபித்து விட்டார்கள். இந்து மதத்தில் காலத்திற்கு ஏற்றபடியான மாற்றங்களை கொண்டு வராவிட்டால் அது வழக்கத்திலிருந்து மறைந்துவிடும் என்பதை மகான்கள் அறிந்திருந்தார்கள். எனவே அவர்கள் காலத்திற்கு ஏற்றாற்போல இந்து மதத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். மனிதரது வாழ்வில் அடையப்பட வேண்டியதாக 4 இலக்குகளை அல்லது குறிக்கோள்களை இந்து மதம் உணர்த்துகிறது. அவை முறையே தர்மம், அர்த்தம், காமம் மற்றும் மோட்சம் எனப்படுகின்றன. இந்து மதமானது புனித நூல்களில் கூறியுள்ளபடி தொடர்ச்சியான சில கடமைகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. மேலும் உலகம் சம்பந்தமான பொருட்களை ஈட்டுவதிலும் சேமித்து வைத்துக் கொள்வதிலும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிறது. தனது இன்ப நுகர்ச்சிகளை அனுபவிப்பதற்கு கூட தர்ம வழிகளில் செல்ல வேண்டும் என்று சொல்கிறது.